ஹலோ காம்ரேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரீசெண்டாக நம்ம மில்லர் வாய்ஸ் ஓவர் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்க காம்ரேட்ஸ். உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது நடந்திருக்காது. உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லியே ஆகணும். சரி, உங்களில் எத்தனை பேர் லவ் பண்ணியிருக்கீங்க? இந்த கேள்வியை கேட்ட உடனே இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி எதுமாரி ஸ்டோரி பார்க்க போகிறோன்னு. ஆமாம் காம்ரேட்ஸ், இன்றைக்கி நம்ம மை லவ் இஸ் இன் ஏ வீல்சேர்ன்ற ஒரு அருமையான ரொமான்டிக் லவ் ஷாட்னு தான் பார்க்க போகிறோம். சரி, ஆன்லைன் சொல்கிறேங்க கேளுங்க. ஒரு நாள் யதார்த்தமாக நம்ம ஹீரோயினை பார்க்குற ஹீரோ அவங்க கிட்ட வழிய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவங்க ஹேண்டிகேப்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அவங்கள ஹீரோ அவாய்ட் பண்ண, அடுத்த நாள் எதிர்பாராத விதமாக தெரியாமல் நம்ம ஹீரோயின் வீட்லேயே ஹீரோ கார் டிரைவராக ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பண்ணுற அட்வென்ச்சர்ஸ், அழகான நினைவுகள், அதை தாண்டி கடைசியில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றத நம்ம மனசெல்லாம் காதல் பூக்கள் பூத்து குலுங்குற மாதிரி சொல்கிறது தான் இந்த கதை காம்ரேட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்டு நான் உங்கள் மில்லர். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அழகான பொண்ணு தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின் க்ளோயி. அப்புறம் திடீர்னு அங்கே ஒருத்தன் வந்து, பேரழகி நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு ஜிகின்னு சட்டை போட்டு சில்லறத்தனமாக கேட்குறாருல்ல. இவரு நம்ம ஹீரோ காதல் மன்னன் டஸ்டின். அதுக்கு அந்த சேரில் தண்ணி ஊற்றிட்டு, சாரிங்க இந்த இடம் ஈரமாக இருக்குன்னு ஹீரோயின் திமிரா பதில் சொல்ல, இந்த பியூட்டியை எப்படியோ கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு நினச்ச ஹீரோ, அப்படியா பரவாயில்ல, ஈரமான இடத்துல உட்காந்தா உள்மூலம் வராதுன்னு எங்கள் ஊர் பாட்டி சொல்லியிருக்காங்கன்னு ஹீரோ வெக்கமே இல்லாமல் அங்கே உட்காராரு. யாருடா அவன் காஸ்டியூம் போட்ட கலர் கொடிக்குஞ்சு மாதிரி வித்தியாசமாக இருக்கான்னு ஹீரோயின் பார்க்க, நான் தான் காதல் மன்னன் டஸ்டின், உன்னுடைய பேர் என்ன பேரழகியே அப்படின்னு ஹீரோ கேட்க, என் பேரை கேட்கறதுக்காகவே அந்த ஈரத்தில் உட்காந்திங்களா காதல் மன்னா அப்படின்னு ஹீரோயின் திரும்பி கேட்க, அதுக்காக மட்டும் இல்லை இந்த பேரழகிக்கு ஒரு காஃபி வாங்கி தரதுக்காகன்னு சொல்லிட்டு டஸ்டின் வெயிட்டரை கூப்பிட, அங்கே வந்த வெயிட்டர், ஏன் சார் உங்களுக்கு என்ன அவசரமாக இருந்தாலும் பாத்ரூம் போங்க சார், ஏன் உட்காந்த இடத்துல வச்சா போகிறீங்கன்னு பொசுன்னு கேட்டுறாரு. ஐயோ தலைவரே, இது ஏன் யூரின் வாட்டர் இல்லை, டம்ளரில் இருந்தால் ட்ரிங்க் வாட்ரு, தயவு செஞ்சு 2 கப்பு காப்பி எடுத்து வாங்கன்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பு தான். சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு ஹீரோயின் கிளம்ப பார்க்க, இங்கே பாரு பேரழகியே, நீ எங்கே வேணா போ, ஆனால் அவனுடைய பேரும் ஃபோன் நம்பரும் மட்டும் சொல்லிட்டு போனேன் ஹீரோ அடம் பிடிக்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவனை பிடிச்சிருக்கு போல. உடனே பக்கத்தில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவங்க நம்பரை எழுதி கொடுத்து கிளம்புறாங்க. அந்த நம்பரை வாங்கின ஹீரோ, சரி நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன் பேரழகியே நீ இழுக்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் உட்காந்துட்டு சேரில் வீல் சேர், அதாவது அவங்களால எழுந்து நடக்க முடியாது போல. பைதவே என் பேர் க்ளோயி, இப்போ என்ன சார் சொல்கிறீங்க, நாளைக்கு காப்பி குடிக்க போகலாமா வேணாமான்னு ஹீரோயின் கேட்க, திருன்னு முழிச்ச ஹீரோ, கண்டிப்பாக நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ணுறேன்னு வேண்டாம் இருப்ப சொல்ல, ஹீரோயின் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போயிட்ட அப்புறம் டஸ்டின் அந்த டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டுறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனில் பயங்கர ரிச்சாக இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பணக்கார வீட்டில் நம்ம ஹீரோ லெட்டர் எடுத்துகிட்டு போக, நான் எதிர்பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குப்பா, நீ இந்த வேலைக்கு கரெக்டாக இருப்ப, கண்டிப்பாக இந்த வேலை உனக்கு தான்ப்பா அப்படின்னு ஒரு பணக்காரர் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு டிரைவர், அவரும் நிறைய இடத்துல வேலை கேட்டிருப்பாரு, ஆனால் எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக தான் இங்கே ட்ரை பண்ணி ஒரு வழியே வேலை கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், நான் எப்போ இருந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறதுன்னு ஹீரோ கேட்க, எப்போ இருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்டின், ஆனால் எனக்கு இல்லை என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்கு தான் உங்களை ஸ்பெசிஃபிக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் க்ளோயி இங்கே வாமான்னு கூப்பிட, க்ளோயியா இந்த பேரை ஏற்கனவே எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கேன்னு டெஸ்டின் நினச்சிட்டு இருந்தா. அங்கே வரது ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோ வளைஞ்சிட்டு இருந்த பேரழகி க்ளோயி. அவங்கள பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம தொக்கம் மாறண்டான்னு நினச்சிட்டு டெஸ்டின் ஷாக் ஆகி நிற்க, க்ளோயி செல்லாம் இவர் தான் உன்னுடைய புது கார் டிரைவர்னு பணக்காரர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அவளும் இது வரைக்கும் டஸ்டினை பார்க்காத மாதிரி ஹலோ நான் தான் க்ளோயின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் பதட்டத்தில் என் பேர் டஸ்டின்னு கை கொடுக்குறாரு. திடீர்னு க்ளோயி சரி நம்ம போகலாமான்னு கிளம்ப, நம்ம டஸ்டினும் என்னடா இங்கே நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் க்ளோயி பின்னாடி போக, தம்பி டஸ்டின் சாவியை மறந்து வச்சுட்டு போகிற பாருன்னு அந்த பணக்காரர் காருக்கியை கொடுத்து அவளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் மண்டியை ஆட்டிட்டு வெளியே வந்தா க்ளோயி அவங்களா வீல் சேரில் இருந்து காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் டஸ்டின் மடக்க தெரியாமல் அந்த வீல் சேரை மடக்கி வச்சுட்டு காரில் போயிட்டு இருக்கும்போதே, நான் இன்றைக்கி உங்களுக்கு கால் பண்ணணும்னு தான் நினச்சேன் மேடம் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்க, டஸ்டின் தயவு செஞ்சு சமாளிக்கிறது நிறுத்துங்க, இப்படி பேசிட்டு போகிற ஆள் நீங்கள் எனக்கு முதலும் இல்லை கடைசியும் இல்லை அப்படின்னு க்ளோயி சொல்ல, இல்லை மேடம் நான் அந்த நம்பரை தொலைச்சிட்டேன்னு டஸ்டின் திரும்பவும் சமாளிக்க, நீ தொலைச்சியா, அந்த நம்பரை வேணும்னு நீ கீழே தானே போட்ட அப்படின்னு க்ளோயி சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க, மாட்டிக்கிட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க டெஸ்டின், உங்ககிட்ட கொடுத்தது என்னுடைய நம்பர் இல்லை பக்கத்தில் இருந்த பீஸா கடையோட நம்பர்னு க்ளோயி டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதை கேட்டு எதுக்கு மேடம் பீஸா கடையோட நம்பர் கொடுத்தீங்கன்னு ஹீரோ ஷாக் ஆகி கேட்க, ஏன்னா நான் உண்மையான காதலுக்காக வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டேன் டஸ்டின், எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அழகாக இருக்கேன்னு பார்த்து வரீங்க, ஆனால் வீல் சேரை பார்த்த உடனே வந்த இடமே தெரியாத மாதிரி திரும்பி போயிடுறீங்க, ஊனம் என்னுடைய உடம்புல இல்லை டஸ்டின் உங்கள் மனசில் தான் இருக்குன்னு க்ளோயி எமோஷனலாக பேசிட, ஒரு வழியாக அவங்க வந்து சேர வேண்டிய இடமும் வந்துடுது.
இதான் க்ளோயி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் போல். ஹீரோ டிக்கியில் இருக்கிற வீல் சேரை எடுத்துகிட்டு க்ளோயை உட்கார வைக்கலாம்னு பார்த்தா, தயவு செஞ்சு என்னை தொடாத, உன் வேலை கார் ஓடுறது மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு க்ளோயி கஷ்டப்பட்டு அவங்களே வீல் சேரில் உட்காந்துக்கிறாங்க. என்ன இருந்தாலும் க்ளோயோட கோவம் நியாயமானது தானே. திரும்பவும் 6 மணிக்கு வந்து என்னை கூட்டிட்டு போகணும் டஸ்டின் கிட்ட சொல்லிட்டு க்ளோயி ஹாஸ்பிட்டலில் உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் நேரமும் போக ஹீரோ ஜாலியாக காரில் சாஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த க்ளோயி காரில் எல்லாம்னு பார்த்தா உள்ளே வச்சிருந்தா அவங்க துணி மேலே ஐஸ்கிரீம் கொட்டி கிடக்கு. என்ன டஸ்டின் இதுன்னு க்ளோயி கேட்க, மேடம் உங்களுக்கு பிடிக்குமே வாங்கி வச்சுன்னு ஹீரோ திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறாரு. அதாவது க்ளோயி ரொம்ப கோவமாக இருக்காங்களே, அதான் ஐஸ்கிரீம் கொடுத்து சில் பண்ணலாம்னு ஹீரோ ட்ரை பண்ணியிருக்காரு போல். ஆனால் அவரு நேரம் அது ஹீரோயின் துணி மேலே கொட்டிருச்சு. ஐயோ சாரி மேடம் சாரி, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு க்ளோயி கோவப்படுவாங்கன்னு பார்த்தா, எனக்கு நட்ஸ் போட்டு இருக்கிறது தான் பிடிக்கும்னு க்ளோயி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொன்னான்னு ஹீரோ ஒரு நிமிஷம் புரியாமல் நிற்க, அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் நட்ஸ் போட்டு ஐஸ்கிரீம் கேட்டிருக்காங்கன்னு. இப்போ தான் ஹீரோயினோட முகத்தில் உண்மையான சிரிப்பையை பார்க்க முடியுது. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து க்ளோயை சில் பண்ண டஸ்டின் ட்ரை பண்ணது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிச்சு போல். அடுத்த சீனில் ஹீரோ வாங்கி கொடுத்து அந்த நட்ஸ் போட்ட ஐஸ்கிரீமை ஹீரோயின் சாப்பிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே வந்து, சரிம்மா நான் ரெடியாக இருக்கேன் ஆரம்பி அப்படின்னு சொல்ல, என்ன ஆரம்பிக்குதுன்னு ஹீரோயின் கேட்க, அதான் புதுசாக வந்து அந்த டிரைவர் மேலே உன்னுடைய கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஹீரோ காரை தொடக்கி தெரியாமல் தொடச்சிக்கிறத பார்த்த க்ளோயி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இது வரைக்கும் அந்த டிரைவர்ஸில் யாரும் ஒரு நாள் கூட முழுசாக வேலை செஞ்சதில்லை. எதுனா ஒரு காரணம் சொல்லி க்ளோயி வரவங்க எல்லாத்தையும் வேலை விட்டு தூக்கிடுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்க. அடுத்த சீனில் கரடிக்கு கை கால் முளைச்ச மாதிரி காமெடியாக ஒருத்தங்க கூட க்ளோயும் அவங்க அப்பாவும் உட்காந்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காமெடி பீஸ் தான் க்ளோய்க்கு பார்த்த மாப்பிள்ளை போல். க்ளோயை பார்த்தாலே தெரியுது இவனை அவங்களுக்கு பிடிக்கலன்னு. சரிப்பா ஆண்டனி, நீங்கள் ஏதோ ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறீங்களாமே, என்னது அதுன்னு க்ளோயோட அப்பா கேட்க, அதுவா அங்கிள், நாங்கள் கலர் கலராக இருக்கிற நாய்களெல்லாம் கசமசா பண்ண விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிற நாய்க்குட்டிகளை விற்கிற பிஸ்னஸ் பண்ணுறோம் அங்கிள். போன மாதம் கூட 48 நாய்க்குட்டிகளை விற்ற பாருங்கன்னு நாய்களுக்கு மாமா வேலை பார்த்ததை ஆண்டனி நாசுக்கா சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்பா சொல்கிறாரேன்னு வேறு வழி இல்லாமல் இதை உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. க்ளோயி ஆண்டனி கூட இருக்கிறத பார்த்து பொசசிவான டஸ்டின், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மேடம், நாம் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும்னு சொல்ல, இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ இங்கே பாரு க்ளோயி, ஆண்டனியோட ப்ரொப்போசலுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு அவங்க அப்பா சொல்ல, திடீர்னு க்ளோயி என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஆண்டனியை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு கண்ணு கலங்காத குறை தான். அதாவது டஸ்டின் க்ளோயை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல். சரி நான் நாளைக்கு என் அப்பா அம்மாவோட வந்து மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பீஸ் ஆண்டனி போயிடுறான். அதுக்கப்புறம் டஸ்டின் க்ளோயை கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் காரில் உட்காரும்போது, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயந்தான், ஆனால் உங்களுக்கு பிடிக்காத போது எதுக்கு அவனை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டீங்கன்னு ஹீரோ கேட்க, நீ சொன்னது கரெக்டாக தான் டஸ்டின், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதில் தேவையில்லாம மூக்கு நுழைக்காதுன்னு ஹீரோயின் சொல்ல, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு நினச்சிட்டு டஸ்டின் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால நான் ஒன்றும் முழுசாக சரியாக போகிறதில்ல, எனக்கு மனசு சரியில்லை டஸ்டின், என்னை எங்கன்னா வெளியே கூட்டிட்டு போறியான்னு க்ளோயி சொல்ல, எப்படா பொண்ணுங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்கடான்னு பசங்க ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டஸ்டின் வேகமாக வண்டியை விட்டுறாரு. சரி எங்கடா ஹீரோ கூட்டிட்டு போவார்னு பார்த்தா நல்லா கொட்டுற மலையில் அவுட்டோர் தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ பாப்கார்ன் வாங்கிட்டு கார் உள்ள வர, ஏன் டஸ்டின் உங்ககிட்ட யாருன்னா நீ ரொம்ப அறிவாளின்னு சொல்லியிருக்காங்களான்னு க்ளோய் கேட்க, இல்லையா மேடம் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு டஸ்டின் கேட்குறாரு. எப்பட்றா இந்த அடமொழியிலும் அவுட்டோர் தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்க, இந்த நேரத்தில் லென்ஸ் வச்சு பார்த்தாலும் லேசாக கூட தெரியாதுன்னு க்ளோயி சொல்ல, ஓ உங்களால் பார்க்க முடியலையா, இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காரோட வைப்பரை போட்டு விட, ஏதோ கொஞ்சமாக தான் படமே தெரியுது டஸ்டின், இது இப்போவும் பழைய மாதிரி தான் இருக்குன்னு ஹீரோயின் முறைக்க, அட பாருங்க க்ளோயி முன்னாடி இருந்ததை விட படம் நல்லாவே தெரியுதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதாவது நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட எவ்வளோ கஷ்டமான இடத்துல இருந்தாலும் அவங்க இருக்கிறதுனால அந்த இடம் நமக்கு சொர்க்கமாக தான் தோணும். அதே விஷயம் தான் நம்ம ஹீரோய்க்கும் நடக்குது. அப்படி இருக்கும்போது நான் இந்த கதையை ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு டஸ்டின் படத்தை பார்த்துட்டே கதையை சொல்ல ஆரம்பிக்க, க்ளோயி அவங்க பாட்டும் அதை மேமருந்து கேட்டுருக்காங்க. அப்போ தெரியாமல் டஸ்டினோட கை க்ளோயோட கை மேலே வைக்க 2 பேருக்கும் ஏதோ ஃபீல் ஆகுது, ஆனால் திரும்பி உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் க்ளோயி பேச ஆரம்பிக்கிறாங்க. என் அப்பா டெய்லியும் ஏதோ ஒரு பையனை காசு கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார், நான் தனியாக இப்படியே முடங்கிடக்கூடாதுன்றதுக்காக. அவரை நான் குறை சொல்லலை, ஆனால் எல்லாரும் காசுக்காக தான் வருவாங்களே தவிர என் மனசை பார்த்து யாரும் வரதில்லை அப்படின்னு ஒரு மாதிரி மனசை திறந்து ஃபீலாக பேசிட்டு, டஸ்டின் ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்கிறாங்க. அப்படி 2 பேரும் வீட்டுக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ரொமான்டிக் சாங் பேக்ரவுண்டில் ஓடுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற லவ் சாங் எதுனா போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 2 பேரும் கண்ணாலே காதலை பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே க்ளோயி அசந்து தூங்கிட கடைசியில் விடிஞ்சிருது. என்னடா காலையில் ஆச்சு, இன்னும் டஸ்டினும் க்ளோயும் காணும்னு க்ளோயோட அப்பா வெளியே வந்து பார்த்தா, வீட்டுக்கு வெளியே காரில் தூங்கிட்டு இருக்கிற க்ளோயை டஸ்டின் ஒரு பூவை எடுத்து வந்து அதோட ஸ்மெல்லை வச்சு தொடாமலே எழுப்புறாரு. க்ளோயி நைட் ஃபுல்லாக கார்லேயே தூங்கிட்டாங்க போல. அவங்க 2 பேரையும் பார்த்து க்ளோயோட அப்பா சிரிக்கிறாரு.
க்ளோயி எழுந்துருங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு டஸ்டின் வீல் சேரை எடுத்துகிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணேன். இந்த டைம் டஸ்டின் எனக்கு கீழே இறக்கி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட் டைம் க்ளோயி கேட்குறாங்க. கண்டிப்பாக க்ளோயின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள தூக்கி வச்சுக்க. இந்த சீன் மட்டும் 18 வயசு கீழே இருக்கிறவங்க கண்ண முடிக்கிங்க. 2 பேத்துக்குள்ளேயும் அளவு கடந்த காதல் இருக்க அந்த காதலோட வெளிப்பாடம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் க்ளோயோட அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. திடீர்னு க்ளோயி என்ன நினைச்சாலும் தெரியல, டஸ்டினுக்கு பலார்னு ஒரு அறையை விட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ ஜோக் பண்ணுறேன்னு சிரிச்சிட்டே டஸ்டின் கேட்க, என்னை கீழே இறக்கி விடுன்னு சீரியஸாக க்ளோயி சொல்கிறான். அப்படி டஸ்டின் கீழே இறக்கி விட்டதுக்கு அப்புறம் என் அப்பா நீ எதிர்பார்த்த பணம் கொடுப்பாரு, இங்கிருந்து தயவு செஞ்சு போயிருன்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அப்பா காசு கொடுத்து கூட்டிட்டு வர மாதிரி ஆள் இல்லை. நீ தானே சொன்ன உண்மையான காதலுக்கு வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டேன்னு. நான் உண்மையாக காதலிச்சா மட்டும் ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னு ஹீரோ கேட்க, என்னை இங்கிருந்து போக விட்டுறியா, நான் ஆண்டனியை பார்க்க போகணுன்னு க்ளோயி சொன்ன உடனே கடுப்பான ஹீரோ நீங்கள் போகலாம் மேடம்னு சொல்லி ஒதுங்கிக்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தா அதே ரெஸ்டாரண்ட்டில் க்ளோயியோட ஃபேமிலியும் ஆண்டனியோட ஃபேமிலியும் உட்காந்துட்ருக்காங்க. உடனே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு க்ளோயி சொல்ல ஆண்டனியும் ஐஸ்கிரீம் வாங்க போயிடுறான். அவ்வளோதான், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு போலன்னு நாம நினைக்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சீனில் போட்டிருந்த கலர் கொடி குஞ்சு காஸ்டியூமோட ஹீரோ டஸ்டின் திடீர்னு என்ட்ரி கொடுக்குறான். அங்கே வந்த ஹீரோ நான் இங்கே உட்காரலாமா பேரலுக்கு ஏன்னு அதே டைலாக்கை கேட்க, இது வரைக்கும் சோகமாக இருந்த ஹீரோயின் அவரை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு திரும்பவும் சேரில் தண்ணி ஊற்றுறாங்க. இதை பார்த்து க்ளோயியோட அப்பா க்ளோயி நீ என்ன பண்ணுறன்னு கேட்க, அவரை கண்டுக்காம ஹீரோயின் இந்த இடம் ஈரமாக இருக்குன்னு சொல்ல திரும்பவும் ஹீரோ உள்மூலம் உள்ளூர்பாடின்னு கதையை விட்டுட்டு அங்கே உட்காடுறாரு. அதாவது ஃபஸ்ட்டு நடந்த சீனை அப்படியே 2 பேரும் ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி திரும்பவும் டிஷ்யூ பேப்பரில் ஹீரோயின் நம்பர் எழுதி கொடுக்க இந்த டைம் ஹீரோ கால் பண்ணி பார்த்தா அது க்ளோயியோட நம்பர் தான். ஹலோ பீஸா ஸ்டோரா, எங்களுக்கு ஒரு சீஸ் பீஸா வேணும்னு அவங்களுக்குள்ளேயே ஜாலியாக பேசிட்டு இருக்க அந்த டைமில் ஆண்டனி ஐஸ்கிரீமோட வர இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஆண்டனிக்கும் அவன் அப்பா அம்மாவுக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது க்ளோயோட அப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் கேன்சல் ஆகிருச்சுன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோ ஐ எம் சாரி ஆண்டனி, கண்டிப்பாக உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு அவங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமை பிடுங்கி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் டஸ்டினும் க்ளோயும் அங்கிருந்து ஜூட் விட்டுட்ட. இப்படி ஒரு வழியாக இந்த காதலர்கள் இணைகிறதால இந்த கதை முடியுது காம்ரேட்ஸ். எப்படி காம்ரேட்ஸ், இந்த காதல் கதை நல்லா இருந்ததா? திரும்பவும் நல்ல ஒரு கதையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்ட் நான் உங்கள் மில்லர்.